தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. குருவோடைய பயிற்சி, இந்த ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசி. கடகராசியில் உச்சமாக போகிறார் இந்த குரு பகவான். ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு. இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில், அதாவது அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அமரும்போது நல்ல பலன்களை கொடுத்துரும். அங்கேருந்து தசா பண்ணிச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுத்துரும். இந்த யோகம் செய்யாத குரு பகவான் 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறது அந்த அளவுக்கு நல்லதா? இது என்ன பண்ணும்? பார்வைகள் ரீதியாக என்ன பண்ணும்? தசாபுத்தி ரீதியாக என்ன பலன்களை கொடுக்கும்? முதல்ல இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால், என்னோட கணக்குப்படி நான் 3 வருஷம் நான் எடுத்திருக்கிறேன். 3 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 3 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13, 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. அப்போ 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடைமுறைக்கு வந்துடும். செவ்வாய் தசை படிக்கிற காலகட்டத்தில் வருது. இந்த வயதில் இப்போ குருவுடைய பயிற்சி என்ன பண்ணும்? செவ்வாயோட தசை அப்படின்னாக்கா குருவுக்கு நட்பு கிரக தசை தான். இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். நிறைய பேருக்கு படிப்பு ரீதியாக ஒரு சில மந்த நிலைகளை கொடுத்துருக்கலாம். இந்த செவ்வாய் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா பரவாயில்ல, அந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மறைவு ஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணும்போதோ, இல்லை ராகு கேதுவோட சுக்கிரனோட சேர்ந்து, அப்படி இல்லைனாக்கா சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானம்னா லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு வரும். அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ படிப்பு ரீதியாக இப்போ நல்லாயிருக்கும். இப்போ குருடைய பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பயிற்சி, இப்போ சனி 11ஆம் இடத்துல இருக்கிறார், அதுவே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு சனியுடைய பார்வையும் இருக்குது, நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். ஒரு சில மந்த நிலைகளை கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை கிடைக்கிறதுனால இப்போ அந்த படிப்பு ரீதியாக எவ்வளோ மந்தத்தன்மை இருந்ததோ அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய டைம். படிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டும் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னாக்கா இப்போ பரவாயில்ல, நல்ல மாற்றங்கள். இன்னொன்று கிட்ட ஒரு 2 மார்க் 3 மார்க்லலாம் தோல்வியை கொடுக்குது அப்படின்னாக்கா இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதிகப்படியாக முயற்சிகளை பண்ணுங்கள். இந்த ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜகிரக தசைகள், அதாவது ராகு தசை, குரு தசை, சனி தசை, இதெல்லாம் 18, 16, 19 இப்படி போகும். அதனால் உங்களுடைய வாரிசுகள் யாராக இருந்தாலும் சரி, நான் எல்லா வீடியோவில் இதை நான் சொல்லிட்டு தான் வருவேன், படிக்க வச்சுருங்க. இந்த வயசில் என்ன தசை நடந்தாலும் சரி, ராசி நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு நீங்கள் படிக்க வச்சுருங்க. இந்த வயசில் உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குரு பயிற்சிக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தசைகள் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, அந்த ராசியை பார்க்கும்போது அது படிப்பு ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணி கொஞ்சம் காலவாரி விட்டுரும். அந்த டைமுங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அப்போ தான் உங்களை ஈஸியாக இது பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும். அடுத்தடுத்து வரக்கூடியது 7.5 சனியெல்லாம் வருது இல்லையா, அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் அந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது, இந்த வயசில் வரக்கூடாது. பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நிறைய மன உளைச்சலை கொடுத்து ஒன் சைட் லவ் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதிர்காலம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒரு சில பேருக்கு லவ் எல்லாம் பிரேக்கப் ஆகும், ஒரு சில பேருக்கு சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா அந்த குருவுடைய பயிற்சிங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. 3ஆம் இடத்துல நிறைய கனவுகள் நிறைய இருக்கும். நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய பயிற்சி பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி பார்வை இருக்குன்றதுனால ராசிக்கு கொஞ்சம் கவனமாக படிப்பில் கவனத்தை எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பு. அடுத்து ராகு தசை, 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த ராசிக்கு ராகு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை தான் கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை அதை பார்க்கணும். எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ராசிக்கு யோகாதிபதியோட வீட்டில் இருந்தால் நல்லாவே போயிட்டுருக்கு உங்களுக்கு. இந்த படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு முடிச்சுட்டு வேலைலாம் தேடக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ வேலைங்கிறது உடனே கிடச்சிரும். இப்போ குரு பயிற்சிக்கு வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கல, வேலையில் நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு சரியில்லை. ராகு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா அவயோக கிரக வீட்டில் இருக்கும். அவயோக கிரகம் அப்படின்னாக்கா இப்போ குருவோட வீட்டில் இருக்கலாம், இல்லைனாக்கா சனியோட வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டர்பை கொடுக்கும். ஏன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ யோக கிரக வீட்டில் இருந்தால் கூட
இப்போ இந்த வீட்டுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னாக்கா, இப்போ சுக்கிரனோட வீடு அப்படின்னாக்கா, சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனோட வீட்டில் இருந்தாலும், குருவுடைய வீட்டில் இருந்தாலும், சனியுடைய வீட்டில் இருந்தாலும், அந்த வீடு கொடுத்த கிரகம் இவருக்கு மறையக்கூடாது. மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டே வரும். அதாவது சரியாக வேலை அமையாது, வேலை அமைஞ்சாலும் அந்த வேலையில் வந்து நிம்மதி இருக்காது, சரியான சம்பள உயர்வு இருக்காது, எல்லாத்துக்குமே போராடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திட்டே வரும். அது மட்டும்தான். இப்போ வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குது, நல்ல அமைப்பில் இருக்குது, நல்ல கிரக நட்சத்திரம் ஏறி இருக்குது, சுபகிரக சேர்க்கை இருக்குது, ராகு வந்து சுபகிரகத்தோட சேர்க்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சுபகிரக பார்வை ராகுக்கே இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. உடனே வேலை கிடச்சிரும். இப்போ வேலையில் நிறைய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்கனாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் தான் குரு இருக்கிறார். இப்போ ப்ரொமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுவுமே எடுத்தங்க ஒருத்தன் பேசாமல் இருக்கணும். இன்னொன்று வந்து சொத்து ரீதியான ப்ராப்ளம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குருடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடகராசி, அந்த கடகராசியில் உச்சமாகும்போது முதல் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அதன் பிறகு பூச நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்ய நட்சத்திரம். இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் வரும்போது தான் கேதுவோட சேரக்கூடிய காலம். அந்த காலமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவான் கொஞ்சம் பலவீனப்படுறது நல்லது, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு பயிற்சி நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையோ, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, இல்லை வெளிநாட்டிலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாறுறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணி இது வரைக்கும் தடை தாமதங்களை கொடுத்துருந்தார், இப்போ திருமண தடைகள் இருக்காது. உடனே திருமணம் நடந்துடும். அது மட்டும் இல்லாமல், ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம கோச்சாரத்தில் 20% தான் நம்ம வந்து இந்த குருடைய பயிற்சி சொல்கிறோம். மீதி 80% இந்த ராகுடைய பலன்கள் தான். இப்போ ராகுவே மறைவு ஸ்தானத்தில் இருந்து ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. அது காரணம் என்னன்னாக்கா, இந்த 38-40 வயசுக்குள்ள ராகு தசை அப்படின்ட்டு வருது இல்லையா. இந்த ராகு தசை பெரும்பாலும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா அடி மேலே அடி விழுந்துனே இருக்கும். எங்கே போனாலும் வந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருப்பீங்க. மறைவு ஸ்தானத்தில் இல்லை, அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இல்லைன்னாக்கா பரவாயில்ல, நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம போடுறோம். நல்லா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், எப்படி முயற்சிகளை எப்படி எடுக்கணும், உங்களுக்கு எப்படி போவோம் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். ராகு தசையை பொறுத்த வரைக்கும் முதல் 12 வருஷம், பின்னாடி வரக்கூடிய 6 வருஷம், அதாவது ராகு தசை சுக்கிர புத்தியிலிருந்து பின்னாடி அந்த 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதில் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. முன்னாடி அந்த 12 வருஷத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லாவே போகும், உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இருந்தாலும் உங்கள் சுயஜாதகத்தில் ராகு பகவானுக்கு குரு பார்வை இருந்துச்சுனாக்கா, இப்போது அதாவது குரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, விருச்சிக ராசிக்கு விழுது. இன்னொன்று வந்து மகர ராசிக்கு குருடைய பார்வை 7ஆம் பார்வை. இன்னொன்று மீன ராசிக்கு குருடைய பார்வை 9ஆம் பார்வை. இந்த இடத்துல ராகு இருந்தால், அப்படி இல்லைன்னாக்கா இப்போ குரு நகரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா கடகராசியில், இந்த இடத்துல வந்து ராகு இருந்துச்சுனாக்கா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குருடைய பார்வை இருக்குது, குரு போகிற இடத்துல வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு இருக்கார். ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த டைம் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்றது, இடம் வாங்குறது, இடம் பிரச்சனை தீர்றது, இது மாதிரி சொத்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு வரீங்களோ, ஒரு சில முயற்சிகளை எடுத்திருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து முயற்சிகளை எடுத்திருக்க மாட்டீங்க. இப்போ அந்த முயற்சிகளை எடுக்கலாம், அதாவது வேலை சார்ந்து இல்லைனா தொழில் சார்ந்து. ஒரு சிலருக்கு வந்து இடம் மாற்றலாமா அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சமீப காலமாக உங்களுக்கு இடம் மாற்றத்தை பற்றி யோசிச்சுனே இருப்பீங்க, இடம் மாற்றலாமா. ஏன்னா உங்களுக்கு ராகு தசை கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா குருவுடைய நகரம் 2ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதார ரீதியாக தட்டுப்பாடு, இல்லைனா வேலையில் கூட ஒரு சில பேருக்கு பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம். அது எல்லாமே இப்போ மாறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் இருக்கு இல்லையா, அதாவது 32லேருந்து 38 வரைக்கும் என்னோட கணக்குப்படி இதில் இருக்கிறவங்க வந்து கேரண்டி கையெழுத்து போடுறது வேண்டாம். யாரையும் நம்பி பணம் கொடுக்குறதோ இல்லை பெருசாக பணம் வாங்குறதோ அது மாதிரி வந்து இந்த காலகட்டங்கள் வேண்டாம். வாக்கு கொடுக்குறன்ற பேரில் கான்ஃபிடென்ட்டு அதிகமாக வரும் இந்த டைமில். ஏதோ ஒரு, அதாவது தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து, இல்லைனாக்கா அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுத்து, ஏதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேவையில்லாத வாக்கு கொடுக்கறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். ஏதாவது ஒரு சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம், அப்படி இல்லைனாக்கா இடம் சம்மந்தமான ப்ராப்ளம், இது மாதிரி சகோதர வழியில் வரக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. எதையுமே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. இந்த ராகு தசைக்கு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் மட்டும்தான். முன்னாடி இருக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு பிரச்சனைகள் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாம் வந்து
பிரச்சனைகளை கொடுக்காது. அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு வர அப்படின்னாக்கா இந்த ராகு இருக்கிற இடம் சரியில்லை. ராகு வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அடுத்து வந்து குரு தசை 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த ரிஷபராசிக்கு குரு நன்மை செய்யாது. ராகு தசை கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரு தசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க. ஏன்னா குரு வந்து 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ஒரு சில பேருக்கு வந்து 8ஆம் இடத்துலேயே தனித்த குருவாக இருப்பார். அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து ஆட்சி பெற்று தசை நடத்துறது சிறப்பு. ஆனால் ஒரு சிலருக்கு வக்கரமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கலாம். சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து இந்த குருதசை நன்மை செய்யாது. இப்போ குருதசை போயிட்டுருக்கு, ஆனால் நான் ஏன் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. குருதசையில் எம்ப்ளாயாக இருக்கிறது பெட்ரு. இப்போ வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஒத்து வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. லக்ன யோகரை பொறுத்து வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு வந்து குரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துட்டார்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தொழில் பரவாயில்லையா இருக்கும். அதே அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து தொழிலுங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும் குரு அப்படிங்கிறது. இப்போ 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வராரு குரு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த டைமில் கொடுக்கும். இது வரைக்கும் தொழில் சார்ந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். தொழில் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே வருவீங்க. அந்த தொழில் நல்லா இருக்கணும், தொழிலை வந்து நல்லா ஒரு முன்னுக்கு கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு வருவீங்க. அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது, இல்லை பணம் வாங்கிறது, அடுத்தவங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த குருடைய தசையில் குரு பயிற்சிக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது. எதை செஞ்சாலும் கொஞ்சம் கம்மியாக செய்யுங்க. ஷேர் மார்க்கெட்டில் போடுறது கூட சரி, திடீர் லாட்ரி யோகம், அதிர்ஷ்டம், அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு யாருன்னா சொன்னால் கூட பெரிய அளவிலான ஒரு அமௌண்ட்டு வச்சு நீங்கள் அதை பண்ணாதீங்க. சின்னதாக வச்சு பண்ணுங்கள். எது பண்ணாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டோ இல்லை வந்து லாட்ரியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக பண்ணுங்கள். தொழில் பண்ணுறது கூட பெரிய ஒரு முதலீடு இந்த காலகட்டங்களில் வேண்டாம். குரு தசையில் ஒரு சிலருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் கூட நெருக்கடிகள் வரலாம். ஏன்னா குரு பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷம் அப்படிங்கிறது அவ்வளோலாம் நல்லது செய்யாது. முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷம் கூட நான் கேரண்டி தரேன். முன்னாடி 10 வருஷம் அப்படின்றது பரவாயில்ல. இப்போ 38 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். 48 வயசுக்கு பிறகு இந்த 6 வருஷம்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு. ஏன்னா இந்த ராசிக்கு சுக்கிர புத்திக்கு பிறகு இந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி எல்லாம் நன்மை செய்யாது. ராகு புத்தி வரைக்கும் நன்மை செய்யாது. பின்னாடி அது ஒரு டிபார்ட்மெண்ட். அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே டோட்டலாகவே இந்த ராசிக்கு வந்து பகை கிரகம் செய்யக்கூடிய, பாதகம் செய்யக்கூடிய இடத்துல அமைஞ்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். அப்போ தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் உஷாராருங்க. எம்ப்ளாய்க்கு பிரச்சனை இல்லை. எம்ப்ளாய்க்கு நீங்கள் வந்து ஒரு இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க. இது வரைக்கும் இப்போ வேலை போயிருக்கலாம். ஒரு சில பேருக்கு 2024 வேலை பிரச்சனை இருக்கலாம். அந்த வேலை பிரச்சனை தீர்மானம் முயற்சி பண்ணுறீங்களே, அதெல்லாம் நல்லாயிருக்கும். எம்ப்ளாய்க்கு நான் கேரண்டி கொடுப்பேன், நல்லா இருக்குன்னு எடுத்துப்பேன். இன்னொன்று என்னென்னா, அங்கே கூட வளர விடாமல் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. எதிர்ப்புகள் நிறைய உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த குரு தசையில் இருக்கிறவங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு. ஏன்னா குரு நன்மை செய்யாது. நன்மை நல்லது நடந்து கொண்டு இருந்தால் சிறப்பு, இல்லைன்னு சொல்ல. கஷ்டத்தில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப உஷாராக நீங்கள் வேலையும் உஷாராக பார்க்கணும், தொழிலும் உஷாராக பார்க்கணும். தொழிலுக்கு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா தொழிலுங்கிறது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த குரு தசையில் தான் நிறைய தேவையில்லாத ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை தேவையில்லாத வந்து நஷ்டத்தை அனுபவிச்சுட்டு கடன் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். இந்த கடன் பிரச்சனை கூட இந்த குரு உச்சமாகக்கூடிய டைம். இப்போ வந்து அந்த கடனை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்களா, இப்போ பணம் வரும், கடன் கொடுப்பீங்க. ஏதோ ஒரு பணம் எங்கேயோ போய் லாக் ஆகிருந்தால் அந்த பணம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்கா சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து தீர்த்து வைக்கும். சகோதர பாவகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது சகோதர சகோதரிகிட்ட சொத்து சம்மந்தமான ப்ராப்ளம், இல்லைனா பணம் சம்மந்தமானது, இல்லை மனசு சம்மந்தமானது, இது எல்லாமே இந்த டைமில் வந்து முடிவுக்கு வரும். நல்லா பேசக்கூடிய ஒரு இது வரும். அதாவது பாசிட்டிவாக சொல்லலாம் இதெல்லாம் இந்த குரு தசைக்கு. ஏன் குரு தசைக்கு இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அஷ்டமாதிபதி இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு நன்மை செய்யாது. சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. ஆனால் ஒரு ஜோசியர் போய் பார்க்குறீங்க, அதெல்லாம் பண்ணலாங்க, தொழிலெலாம் பண்ணலாங்க அப்படின்ட்டு அவங்களே அந்த கண்ணே மறைச்சிரும். அது தொழில் ஆரம்பிப்பீங்க, அந்த தொழிலில் வந்து நிறைய உங்களுக்கு சிக்கலை வந்து கடைசியில் அந்த தொழிலை மூடிட்டு வந்துடுவீங்க. அது மாதிரிலாம் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு தசையில் தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். மற்றபடி எம்ப்ளாய்க்கு உங்களுக்கு சிறப்பு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறும். இது வரைக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது, நிறைய வாக்குவாதங்கள் போயிட்டுருக்குன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து சனி தசை 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை நல்லது. உங்களுக்கு வந்து பரவாயில்ல. இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஓகே. உங்கள் ராசிக்கு வந்து சனியுடைய பார்வையே இருக்குது. ஆனால்
இந்த சனி தசையிலே 19 வருஷத்தில் முதல் 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம். நான் நிறைய வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த சனி தசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கான காரணம், உங்கள் சுய ஜாதகத்தில் சனி மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு அதை கொடுக்கும் இதை கொடுக்கும் அப்படின்ட்டு பாசிட்டிவாக 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். இன்னும் வந்து ஒரு 10,000 பேர் 20,000 பேர் எனக்கு சேர்த்து பார்ப்பாங்கனாக்கா அதில் வந்து எனக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இருக்கிறதே இருக்கிறபடி சொல்லணும். சனி தசைக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கும் ஒரு சில பேருக்கு முதல் 10 வருஷத்தில். ஏன்னா அந்த ராசிக்கு வந்து 19 வருஷமும் நல்லது செய்யக்கூடியவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆரம்பித்த காலத்துலேருந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு சனி. ஓகே, இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இப்போ சனி தசை நல்லா இருந்ததுனாக்கா குரு பயிற்சி உங்களுக்கு வந்து தடங்களை பண்ணாது, நல்லாவே இருக்கும். நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ, இப்போ வேலைக்கோ தொழிலுக்கோ நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒரு இடம் வாங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு போய் அந்த இடம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிட்டு போய் அந்த வீடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க பசங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் திருமணம் கூடி வரும், சுபகாரியங்கள் கூடி வரும். ஆனால் வீட்டில் இன்னொருத்தருக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ அப்படி இல்லை சனி சம்மந்தப்பட்ட தசையோ, ராகு சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுறது, கேது சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணுறது, இவங்களுக்கெல்லாம் வீட்டில் அதாவது உங்களோட குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு 3 பேருக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. எதுக்கு இந்த கஷ்டம், சனி தசை நல்லா தானே இருக்குது, நல்லது தானே செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுக்கு கேள்விகள் நிறைய வரும். சரி, இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ முதல் 10 வருஷம் நல்லது பண்ணிட்டு வரும். கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த சனி பகவான், ஏன்னா முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சனி. அப்போ நன்மை செஞ்சுட்டு தான் வருவார், நன்மை கொடுத்துருவார் முதல் 10 வருஷம். பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பார். அதனால தான் இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிஷபராசியில் நான் கஷ்டப்பட்டு வரேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி இப்போ ஜோசியரே பொய் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இது வந்து மாற்றி மாற்றி ஏதோ சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நல்லது நடக்கிறவங்கள நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுக்கு சுய ஜாதகம் தான் காரணம் அப்படிங்கிறதா உண்மை. அந்த சுய ஜாதகத்தில் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களா, சொல்லவே தேவையில்லை. இதே ரிஷபராசிக்கு இப்போ சுக்கிரனோட நட்பு கிரக லக்கணமாக வந்துட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்ல, பின்னாடி 9 வருஷம் பயங்கர கஷ்டப்படுத்தும். இப்போ 7.5 சனி வேறு வரப்போகுது, அடுத்து வந்து ஒரு 1.5 வருஷத்தில் 7.5 சனி இதுக்கு ஆரம்பிக்க போகுது ரிஷபராசிக்கு. இப்போ சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு, இப்போவே அதை தூண்ட ஆரம்பிச்சிடும். அந்த 7.5 சனிக்கு உண்டானதோ ஒரு தொழில் ஆரம்பிக்க வைக்கிறதோ, ஒரு வேலை மாறுறதோ, அது மாதிரி ஏதோ ஒரு சிக்கல் அதாவது வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஏற்கனவே பிரச்சனைகளில் போயிட்டுருக்குன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அப்போ குரு பயிற்சியாவது உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே, நல்லதான் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் குருவால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நல்லது பண்ணும். ஏன்னா பொதுவாகவே சுபகிரகம் அவர் உச்ச வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுப்பார். ஜெயிச்சிருவோம், இதை வாங்கிடுவோம், இதை பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தால் நிறைய தடைகள் இருந்துச்சுன்னா அது சனியோட பாதிப்பு. சனி இருக்கிற இடத்த பொறுத்து சனி பகவானை தான் நீங்கள் பார்க்கணும் மெயினாக. இந்த சனி தசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு எம்ப்ளாய்க்கு பரவாயில்ல. ஆனால் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரண்டி கையெழுத்து போடுறது, அது மாதிரி டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது, வேறு யாருக்கோ முன்னிக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தேவையில்லாத இன்னொருத்தரோட விஷயத்தில் தலையிடக்கூடாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடு கட்டுறீங்களா கட்டிக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறதுங்கிறது இந்த காலகட்டங்களில் அவ்வளோ நல்லது கிடையாது. இந்த சனி தசையில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் சுய ஜாதகம் இப்படி தான் இருக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு, நல்லா இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, நல்லபடியாக போகும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சொத்து சம்மந்தமான ஒரு டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சில காலமாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் பரவாயில்ல, இப்போ கிளியர் ஆகும். நீங்கள் இதுக்கப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாக கையெழுத்து போடக்கூடாது, வேறு ஒருத்தருக்கு முன்னிக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல தவிர, இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். பேங்க்கு சம்மந்தமான பிரச்சனைகள், லோன் சம்மந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து இப்போ கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 2, 5 பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. கடைசி காலத்தில் தான், அதாவது சந்தோஷமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பீங்க. புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இல்லை. இப்போ வீட்டில் தான் இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, எல்லாமே ஓகே. ஆனால் உங்களுடைய வாரிசுகளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சில பேர் வந்து இப்போ நான் நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, என்னோடய வாரிசுகள் நல்லா இருக்காங்களா போதும். அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை அமையும், ஒரு தொழில் அமையும். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு
வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது, அது மாதிரி ஒரு நல்ல பலன்களை இந்த புதன் தசையில் கண்டிப்பாக வந்து குடும்ப ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முயற்சி ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்ச வீட்டுக்கு போகிறாரு. அந்த கேதுவோடு சேரும்போது மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்கலாம். அது வந்து அடுத்த வருஷம் தான் 2027 ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிக்கலாம், 3ஆம் மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் இப்போ வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. புதன் தசை உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, உங்களுக்கு நீங்கள் சுய சம்பாத்திய சொத்து இருக்கு இல்லையா, அது சம்மந்தமான சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள். முயற்சி ஸ்தானத்துக்கு வராரு. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி, நீர் வீடு. இது வந்து அந்த ராசி வந்து அவர் குருவுக்கு நட்பு கிரக வீடு தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுடைய சொத்தை நீங்கள் பிரிக்கணும், அதாவது வாரிசுகளுக்கு கொடுக்கணும், அது சம்மந்தமாக ஏதாவது முயற்சி பண்ணால் இப்போ நடக்கும். இடம் சம்மந்தமான விற்பனைக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ அது நடக்கும். இடம் சம்மந்தமானது இது வரைக்கும் இடம் விற்க முடியல, பழைய இடம் விற்க முடியல, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு வரேன்னா இப்போ இடம் விற்கும். இடம் எல்லாமே விற்று கொடுத்துருவார் அந்த குரு பகவான். வீடு கட்டணும், பூர்வீகத்தில் போகணும், பூர்வீகத்தில் போய் சேரணும், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த கடகராசிக்கு வர்றதுனால இந்த குருவுடைய ஒரு நல்ல பலன் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கடவுள் அனுகிரகம் உண்டு. அதாவது குலதெய்வ அருளாசி, குலதெய்வத்துக்கிட்டே போக முடியல. நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த புதன் தசையில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி சனி தசையெல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த பூர்வீகத்துக்கு போகிறதோ, பூர்வீகத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது, அப்படி இல்லைனாக்கா குலதெய்வம் அருளாசி வேணும், இல்லை குலதெய்வத்துக்கிட்ட போக முடியல, இதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்போது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு பயிற்சியில் பார்க்க போகிறீங்க. நன்றி.